வாசல் எனக்கு தந்தார், திறந்ததை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால், திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால், திறவுகோலை என் கையில் தந்தார். ஏசாயா 44 அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் உங்களை மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. அவர் நினைவிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அவருடைய உள்ளங்கைகளிலே கர்த்தர் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். எப்பொழுதும் உங்கள் நினைவாகவே அவர் இருக்கிறார். அவருடைய வார்த்தை தான் உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. சில நேரங்களில உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் என்னை மறந்து விட்டார், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை விட்டு தூரம் போய்விட்டார், அதனால தான் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது. ஏன் ஆண்டவர் என்னை மறந்தார்? நான் எவ்வளவு ஜெபித்தேன், எவ்வளவு ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருந்தேன், அவருடைய பாதத்திலே எவ்வளவு நேரம் செலவழிச்சேன், என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்று புலம்பி போயிருக்கிறீங்களா? புலம்பாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறந்து போவதில்லை. உலகம் உங்களை மறக்கலாம், நண்பர்கள் உங்களை மறக்கலாம், பெற்றெடுத்த தாயே உன்னை மறந்து விடலாம், நீங்கள் நம்பின மனிதர்கள் உங்களை மறந்து போகலாம். ஆனா இயேசுவை நம்பின உங்களை அவர் மறப்பதில்லை, அவர் மறந்து போவதில்லை. அவர் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல, அவர் உங்க கூட இருந்து அவர் உங்களை நடத்துகிற தகப்பனா இருக்கிறார். நீங்கள் ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை, ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல. உங்களுடைய அழுகையை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார், உங்களுடைய புலம்பலை அவர் பார்க்கிறார், உங்களுடைய பிரச்சனை அவர் பார்க்கிறார். உங்களை விட்டு கடந்து போகாத தேவன் உங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை வாழ வைப்பார், உங்களுக்கு வேண்டியதை தருவார், உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவார், உங்களுடைய தேவைகள் என்னதா இருந்தாலும் அதை அவர் சந்தித்து கொடுப்பார். உங்களுடைய காரியங்களை வாய்க்கும்படி செய்கிற தகப்பன். அவரால் நீங்கள் மறக்கப்படுவதில்லை. அவர் உங்களுக்கு உதவி செய்வார், அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், அவர் கரம் உங்களை ஆச்சரியமான பாதையிலே நடத்தும். எதை நினைத்து சோர்ந்து போகாதீங்க, எதை நினைத்து கலங்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, என்னால் மறக்கப்படுவதில்லை. தாவீது சொல்றான், எல்லாராலும் என்னை மறந்தார்கள், உடைந்த பாத்திரத்தை போலானே, செத்தவனை போல மறக்கப்பட்டேன். ஆனாலும் கர்த்தர் அவனை மறக்கவில்லை, அவனை தூக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்தார். உங்களையும் அவர் மறப்பதில்லை, உங்களை உயர்த்துவார், உங்களை வாழ வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லப்பட்டது போல உடைய பிள்ளைகள் ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள். உடைய பிள்ளைகளுக்கு இறங்கும், வாக்கு கொடுத்து தேற்றுகிற தேவன், வார்த்தையினால உயிர்ப்பிக்கிற தெய்வம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.